வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இஷான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வருங்காலத்தில் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இஷான் அப்படின்னா என்னென்னா, இந்தியன் சிங்கிள் ஸ்கை ஹார்மோனைஸ்ட் ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுங்க. இந்த இஷான் கொண்டு வரதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃப்ளைட் எல்லாமே வருங்காலத்தில் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபைட் ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரதுக்காக ஒரு சிங்கிள் கமாண்ட் சென்டரை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவோட ஏர் ஸ்பேஸையும் ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த கமாண்ட் சென்டரை எங்கே உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் உருவாக்க போகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 FIR இருக்குங்க. FIR அப்படின்னு என்னென்னா ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜியன். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னையில் இருக்குது. கோவாலையும் கவுஹாத்திலையும் பார்த்திங்கன்னா சப்ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன் இருக்குது. இந்த FIRஓட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஏர் ஸ்பேஸை கொடுத்துருப்பாங்க. ஏர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாங்க. அந்த ஏரியாவோட கண்ட்ரோல் இந்த FIRஓட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோப்ளேன் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏர் டிராஃபிக் சர்வீசஸ் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் பருவநிலை எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறது. வெதர் ரிப்போர்ட்டை கொடுத்து அதுக்கு தகுந்தாப்பில் அந்த போக்குவரத்தை அவங்க கட்டுப்படுத்துவாங்க. FIRக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏர் ஸ்பேஸில் மட்டும்தான் அவங்களுக்கான அதிகார வரம்பு இருக்குங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா காவல்துறை எல்கை முடிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு FIRக்கும் குறிப்பிட்ட ஏர் ஸ்பேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும். அதை தாண்டும் போது மற்ற FIRஓட அதிகாரத்துக்குள்ளே வந்துடும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் மும்பையிலேருந்து கிளம்பி கல்கட்டாவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃப்ளைட்டோட பைலட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையோட FIRஐ தாண்டறதுக்கு முன்னாடி, அதாவது மும்பைக்குன்னு ஒரு ஏர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஏர் ஸ்பேஸை தாண்டறதுக்கு முன்னாடியே கல்கட்டாவோட FIRஐ தொடர்பு கொண்டு அவர் மல்டிபிள் கிளியரன்ஸை மல்டிபிள் சென்டரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிடணும். அப்படின்னா தான் அவரால் அந்த ஃப்ளைட்டை மும்பையிலேருந்து கல்கட்டாவுக்கு இயக்க முடியும். இதில் எப்போ சிக்கல் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கில் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரூட் தேவைப்படும். ஒவ்வொரு ஃப்ளைட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டு ஒவ்வொரு ரூட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கில் ஒரு ஷார்ட் ரூட் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை FIRக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏர் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கே மட்டும்தான் அவங்களால ஷார்ட் ரூட்டை உருவாக்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி கல்கட்டா FIRஐ பொறுத்த வரைக்கும் அங்கே மட்டும்தான், அதோட ஏர் ஸ்பேஸில் மட்டும்தான் அவங்களால ஷார்ட் ரூட்டை உருவாக்கி கொடுக்க முடியும். 2 பேரும் இணைஞ்சு ஒரு ஷார்ட் ரூட்டை அவங்களால உருவாக்க முடியாது. இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு தான் இஷான் சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கமாண்டை கொண்டு வர போகிறாங்க. இப்போது அந்த சென்ட்ரல் கமாண்ட் நாக்பூரில் உருவாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃப்ளைட்டோட டேக் ஆஃபுக்கும் லேண்டிங்க்கு மட்டும் அவங்க வேலை பார்த்தா போதும். அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு 25,000 ஃபீட் அடைஞ்சிட்டு அப்படின்னாலே அதோட முழு கட்டுப்பாடு எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட் சென்டருக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் கமாண்டோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த FIRஐயும் ஒன்றிணைச்சு தனக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃப்ளைட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஷார்ட் ரூட்டை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இதை தான் ஒன் கண்ட்ரி ஒன் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸுக்கு காசை மிச்சப்படுத்துங்க. ஷார்ட் ரூட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ஃபியூயல் கன்சப்ஷன் குறையும். ஃபியூயல் கன்சப்ஷன் குறையும் போது ஏர்லைன்ஸுக்கு காசு மிச்சமாகும். இது எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட டிக்கெட்டில் பிரதிபலிக்கும். கஸ்டமரோட டிக்கெட்டோட ப்ரைஸ் கம்மியாயிரும். வெறுமனே டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் கம்மியாகாமல் கஸ்டமரோட நேரமும் மிச்சப்படும். இப்போ வெறுமனே கஸ்டமரோட முடியாமல் அடுத்து எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ஸில் அதிகப்படியான ஃப்ளைட்ஸை இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி எல்லா விதத்துலேயும் லாபத்தை உருவாக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சிவில் ஏவியேஷனில் முன்னேற்றத்தை வருங்காலத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இதனால தான்
ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈஷானை வந்து உருவாக்குறதுக்காக ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வரவேற்றிருக்காங்க. நாக்பூரில் ஒரு சென்ட்ரல் கமாண்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படும். வெறுமனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட முடியாமல் சிவில் ரேடாரும் மிலிட்ரி ரேடாரும் இந்த சிஸ்டத்தில் வந்து இணைக்க வேண்டியிருக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வரவேற்றிருக்காங்க. எதனால ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் இந்திய அரசாங்கமும் இந்த ஈஷானை கொண்டு வரதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 ஆண்டுதோறும் 42.5 கோடி பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பயணம் செய்வாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய 1500 பிளேன்ஸையும் அந்த பிளேன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான 220 ஏர்போர்ட்டையும் பார்த்திங்கன்னா ஒன்றிணைச்சு செயல்படுத்தணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரால் சாத்தியப்படாதுங்க. அதனால தான் இந்த சென்ட்ரல் கமாண்ட் ஈஷானை வந்து கொண்டு வரதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு திட்டத்துலேயும் லாபம் இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஆனால் அது வந்த பிறகு தான் அது என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த திட்டம் வந்து வந்த பிறகு தான் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியுங்க. இது உண்மையிலே மக்களுக்காக தான் கொண்டு வராங்களா, இல்லை எதுவும் வேறு காரணம் இருக்கா அப்படிங்கிறத இந்த ஈஷான் வந்து வந்த பிறகு தான் தெரியுங்க. காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.